தமிழரும் தொழில்நுட்பமும் என்ற பாடப்பகுதியில இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வேளாண்மை. வேளாண்மை என்பது இன்றோ நேற்றோ நம்முடைய வாழ்க்கையில கலந்தது கிடையாது. ஆதி மனிதன் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னரே அவனுக்கு தேவையான உணவை அவனே விளைவித்து அவனே அறுவடை செஞ்சு கொள்ள தெரிஞ்சிருந்திருக்கிறான். இந்த பல்வேறு விதமான மண்ணுடைய வகைகள் இருக்கு. இதுல எந்த மண்ணுல எந்த பயிர் போட்டோம் அப்படின்னா சிறப்பா வரும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்குது. அதை வச்சு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நுணுக்கங்களை சேகரிச்சு அதை வச்சு வேளாண்மை செஞ்சிருக்கான். இந்த வேளாண்மை செய்யக்கூடிய நிலத்தின் வகைகளை பல்வேறு வகையா வகைப்படுத்தியிருக்காங்க. அதுல வன்புலம் அப்படிங்கிறது ரொம்ப கரடு முரடான இருக்கக்கூடிய பகுதியை வன்புலம் அப்படின்னு சொல்றோம். இது பெரும்பாலும் குறிஞ்சி நிலம் பகுதியில தான் நம்ம இருக்கும். இதுல என்ன பண்ண முடியாது அப்படின்னா விவசாயம் எதுவும் செய்ய முடியாது. அடுத்தது மென்புலம். மென்புலம் அப்படிங்கிறது பயிர்கள் செய்வதற்கு ஏற்ற வகையில இருக்கக்கூடிய நிலம் தான் இந்த மென்புலம். மருத நிலத்துல இந்த மாதிரி மென்புல நிலங்கள் தான் அதிகமா நம்ம இருக்கக்கூடியது. இது வேளாண்மைக்கு ஏற்ற நிலங்கள். அடுத்தது புன்புலம் அப்படிங்கிறது மானாவரி பயிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வானம் பார்த்த பூமி, எப்ப மழை பெய்யுதோ அப்ப மட்டுமே அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அறுவடை செஞ்சுக்க முடியும். அது முல்லையில காட்டுல இருக்கக்கூடிய அந்த பகுதியை காடுன்னு சொல்லும். அதுல புன்புல நில வகைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது கலர் நிலம். கலர் நிலம் அப்படிங்கிறது உப்பளம், உப்பு தயாரிக்கக்கூடிய நிலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த கலர் நிலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தங்களுடைய சொந்த நிலங்கள்ல விவசாயம் செய்யக்கூடியவங்கள நிலத்தின் உரிமையாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்த நிலத்தின் உரிமையாளர்களை உழுதுண்பார் அப்படிங்கிற ஒரு வகை. இந்த உழுதுண்பார் அப்படிங்கிறது கலப்பை முனையை மட்டுமே நம்பி வாழக்கூடியவங்க தான் இந்த உழுதுண்பார். அடுத்தது வெள்ளாளர். இந்த வெள்ளாளர் உயர் வகை மக்களாக இருக்கக்கூடியவர்கள். அரசனுக்கு உயர்ந்த பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள் தான் இந்த வெள்ளாளர். அடுத்தது காரலர். காரலர் அப்படிங்கிற கூடியவங்க இந்த நிலத்தை அரசன் காரலர். இந்த காரலர் மேகத்தை மட்டுமே ஆளக்கூடியவர்கள் காரலர்கள். உலத்தியர் அப்படிங்கிற பெண் விவசாயம் செய்யக்கூடியவங்கள பொதுவா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உலத்தியர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வேளாண்மை செய்யறதுக்கு இயற்கையாக சில உரங்கள் எல்லாம் இருக்கு. இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்தி தான் இன்னைக்கு வேளாண்மை செய்யறாங்க. பசுந்தாள், தக்கை பூண்டு, அகத்தி, சணப்பை, பில்லி, அவுரி, கால்நடை சாணம் இதெல்லாம் நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இயற்கை உரங்கள் ஆகும். இதை பயன்படுத்தி நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய மகசூல் பல்வேறு மடங்கு அதிகரிக்கும். வேளாண்மை செய்யறதுக்கு என்னென்ன கருவிகளை அக்காலத்துல பயன்படுத்தினாங்க? ஏர், பரம்பு, கவலை ஏற்றம், கவன், பாரம் தூக்குதல், கரும்பு பில் இயந்திரம், தீப்பந்தங்கள், அரிவாள் போன்ற பல்வேறு விதமான கருவிகளை பயன்படுத்தி தான் வேளாண்மை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே என்ன வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே மிஷின், தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்குமே என்ன உழுதுறது, நெல் நடக்கூடியது, நெல் அறுவடை செய்யறது எல்லாத்துக்குமே இன்னைக்கு தொழில்நுட்ப கருவிகள் பல்வேறு விதமாக வந்துருச்சு. ஆனா அக்காலத்துல இந்த கருவிகளை பயன்படுத்தி தான் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேளாண்மை தொழில் செஞ்சிருக்காங்க. வேளாண்மை சார்ந்த செயல்பாடுகள். ஒரு வெள்ளாம வைக்கணும் அப்படின்னா அது எதை அடிப்படையில ஒன்றன் பின் ஒன்று அடிப்படையில எப்படியெல்லாம் அதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்க. இதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நிலத்தை நல்லா ஏர் உழணும். அகல விழுவதை விட ஆழ உழு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நல்லா எவ்வளவு தூரம் நம்ம ஆழமா உழுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வச்சிருக்கக்கூடிய பயிர் வெள்ளாமை நல்லா சிறப்பா வரும் அப்படிங்கிறோம். நிலத்தை ஃபர்ஸ்ட் உழணும். அடுத்தது அதுக்கு தேவையான நீர் பாய்ச்சுதல். ஏன்னா அதிகமா நீர் பாய்ச்சினாலும் அந்த பயிர்கள் எல்லாம் சேதாரம் ஏற்பட்டுரும். அதனால அளவுக்கு தகுந்த மாதிரி நீர் பாய்ச்சறது, எருவிடுதல், விதையை தேர்வு செய்தல். நல்ல விதையா பார்த்து தேர்வு செஞ்சு போடணும். உள்ள பால விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பால விதை போட்டோம் அப்படின்னா அது முளைக்காத போயிடும். அதனால விதையை நன்கு தேர்வு செய்தல், நாற்று விடுதல்,
நாற்று நடுதல், களை எடுத்தல். ஏன்னா நெல்லோட சேர்ந்து புல்லும் நிறைய வளரும். அது என்ன பண்ணும் அப்படின்னா புல்ல நீக்கிறதுக்கு களை எடுக்கணும். களை எடுத்தல், களை எடுத்ததுக்கு அப்புறம் அறுவடையை வந்து பாதுகாத்தல். இந்த அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அறுவடை செஞ்ச பொருட்களை எந்தெந்த இடத்துல கொண்டு போய் என்ன விலைக்கு விக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயிச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வியாபாரம் செய்யறாங்க. நன்றி.